கடந்த 3 நாட்களாக பணி நிரந்தரம் வழங்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென நாம் தமிழர் கட்சி கோரிக்கை. புதுச்சேரி அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு ஒப்பந்த பணியில் 288 ஆசிரியர் பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு மூலம் கெஸ்ட் பால சேவிகா, கெஸ்ட் டிஜிடி, கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒப்பந்த ஆசிரியர்கள் நியமனம் செய்தது. 3 5 வருடங்களாக பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென்று புதுச்சேரி அரசு ஏப்ரல் மாதம் 288 ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி வழங்க மறுத்து வருகின்றது. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆசிரியர்கள் தங்களுக்கு நிரந்தர தொடர்பணி வழங்க கோரியும் கடந்த 3 நாட்களாக சட்டசபை அருகில் போராட்டக் களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக் களத்தில் பங்கேற்று வரும் ஆசிரியர் பெருமக்களை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களை உடனடியாக அழைத்து பேச வேண்டும், ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடியாக தீர்வு காண புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மாநில தலைவர் ஞான பிரகாசம், நிர்வாகிகள் இளங்கோவன், ரமேசு, காமராஜ், வேலவன், சசிகுமார், கருணாநிதி, வினோத், பாலாஜி, சங்கர் அனைவரும் பங்கேற்று போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி பேசினர்.